ஹலோ பேரண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு எப்படி ஸ்டீம் பண்ணணும் அப்படின்றது நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டீமர்ல இருந்து ஒரு 2 feet டிஸ்டன்ஸ்ல அவங்கள வச்சுட்டு ஸ்டீம் பண்ண வைக்கலாம். சோ தட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஹீட் வராம இருக்கும். ஸ்மால் பேபிஸா இருக்காங்க, ஒரு 1 year பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 feet டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நீராவி வந்து குழந்தையோட மூக்கு வழியா போகும். பெரும்பாலும் வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு வரும்போது மூக்கு தான் ரொம்ப அடைச்சிருக்கும் இல்லையா? ஸ்டீம் பண்ணும்போது அந்த நீராவி வந்து மூக்குல இருக்கிற அந்த சளி வந்து உடைச்சு லூசன் பண்ணிவிடும். ஸோ குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு கிளியர் ஆகும், நல்லா ப்ரீத் பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளா தூங்குவாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓப்பன் பாத்திரத்துல ஸ்டீம் பண்றது கொஞ்சம் பிகர் சைடுனா ஓகே, ஸ்மால் சைடு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா மேல ஊத்திக்கிட்டாங்கன்னா சுடு தண்ணியில பர்ன் இன்ஜுரி வரும். அண்ட் லெஸ் தென் 1 year சில்ட்ரனுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணக்கூடாது. ரொம்ப டிஸ்டன்ட்ல வச்சுட்டு வேணா பண்ணலாம், பட் அது கூட பாத்தீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6 மாச குழந்தை இல்ல 3-4 மாச குழந்தை அப்படின்னா ஒரு ரூம்ல இல்ல பாத்ரூம்ல நீங்க வந்து ஃபுல்லா ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீமர் ஆன் பண்ணி விட்டுருங்க. ரூம் ஃபுல்லா நல்லா புகையாயிடும் இல்லையா? அந்த ரூமுக்குள்ள குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு 1-2 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்துருங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மூக்கடைப்பு கிளியர் ஆயிடும். மோர் தென் 1 yearல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க 2 தடவை ஸ்டீம் பண்ணலாம். மார்னிங் ஒரு 2 to 3 minutes இல்ல ஈவினிங் ஒரு 2 to 3 minutes வந்து ஸ்டீம் பண்ணலாம். கோல்டு இல்ல அப்படின்னா ஸ்டீம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கோல்டு இருக்கும்போது நீங்க டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் கூட ரெகுலரா ஸ்டீம் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு சீக்கிரம் சரியாகும்.